முருகருக்கு ஆடு வெட்டுவாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஆடை வெட்டி அந்த ரத்தத்தை முருகர் மேலே ஊற்றுறாங்க. சைடில் பாருங்கள், முருகரோட வேல் இருக்குது. வள்ளி தெய்வான மேலே ஊற்றலை, முருகர் மேலே மட்டும் ஊற்றுறாங்க. சங்க காலத்து இலக்கியங்களில் முருகருக்கு கோவிலில் கிடா வெட்டுவாங்க அப்படிங்கிறது வரிகள்லாம் இடம்பெற்றிருந்தது நிறைய நூல்களில். திருமுருகாற்றுப்படை, அகநானூறு, குறுந்தொகை, இந்த மாதிரி பல நூல்களில் முருகருக்கு கிடா வெட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நூல்கள்லேயே இருக்குது. ஒரு காலத்தில் மக்கள் எல்லாருமே முருகர் கோவிலில் கிடா நேர்ந்து விட்டு வெட்டினதாகவும், அதுக்கப்புறமா பிராமணர்கள் அதிகமாக உள்ள அவங்களோட சுயநலத்துக்காக இந்த விதிமுறைகள் எல்லாம் மாத்திட்டு சுத்த சைவ கோயிலா மாத்திட்டதா நம்ம மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி நான் கறி சாப்பிட்டுட்டு தான் கோவிலுக்கு போவேன்னு சொல்றதெல்லாம் சுத்த தப்பு. ஏன்னா கோவிலில் கிடா வெட்டுறாங்கன்னா வெட்டினதுக்கு அப்புறமா அங்கே சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்களே தவிர அசைவம் சாப்பிட்டுட்டு எந்த கோவில்லையுமே யாருமே போக மாட்டாங்க. பழைய காலத்தில் இருந்த விதிமுறையை நீங்க மறுபடியும் கொண்டுட்டு முருகர் கோயிலில் கிடா வெட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இப்போ என்ன இருக்குதோ இதே மாதிரி சைவ வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.